பினாங்கில் இந்தியர்கள் எதிர்நோக்கி வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பொருட்டு தனது இந்திய விவகார பிரிவுக்கு பினாங்கு ஜாசேகா மீண்டும் புத்துயிர் ஊட்டியுள்ளது. பினாங்கு இந்தியர்கள் எதிர்நோக்கி வரும் சமூக நலம், கல்வி, வேலைவாய்ப்பின்மை போன்ற பிரச்சனைகளை களைவதற்கு இந்திய விவகார பிரிவு ஒரு தளமாக செயல்படும் என்று அப்பிரிவின் தலைவரும் பினாங்கு மாநில ஜாசேகா துணை தலைவருமான ராம் கர்பால் சிங் நேற்று தெரிவித்தார். நெடுஞ்சாலை ஒப்பந்த நிறுவனங்கள் விழா காலங்களில் 50 விழுக்காடு சாலை கட்டண கழிவை வழங்க வேண்டும் என்று ngா கோர் மிங் நேற்று வலியுறுத்தினார். மக்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் விழா காலங்களில் அவர்களுக்கு இச்சலுகையை 32 நெடுஞ்சாலை நிறுவனங்களும் வழங்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அந்நிறுவனங்கள் இப்போது நல்ல லாபத்தை ஈட்டி வருகின்றன. எனவே சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தை அனைவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்கு ஏதுவாக மக்களுக்கு சாலை கட்டணத்தில் 50 விழுக்காடு கழிவு வழங்குவது வரவேற்கத்தக்கதாக இருக்கும் என்று வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சருமான ngா கோர் மிங் குறிப்பிட்டுள்ளார். உணவகத்துறைக்கான அந்நிய தொழிலாளர் பிரச்சினைக்கு நிரந்தரமாக தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. பிரஸ்மா எனப்படும் மலேசிய முஸ்லிம் உணவக உரிமையாளர்கள் சங்கமும், பிரிமாஸ் எனப்படும் மலேசிய இந்தியர் உணவக உரிமையாளர் சங்கமும் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளன. அந்நிய தொழிலாளர்களை நம்பித்தான் மலேசியாவில் உணவகத்துறை இயங்கி வருகிறது. ஆனால் கடந்த ஆண்டு மார்ச் முதல் அரசாங்கம் இந்த உணவகத்துறைக்கான அந்நிய தொழிலாளர்களை தருவிக்கும் நடவடிக்கையை நிறுத்திவிட்டது. இதனால் உணவகத்துறை மிகப்பெரிய பாதிப்புகளையும் சவால்களையும் எதிர்நோக்கி வருகிறது. அதன் அடிப்படையில்தான் இரு பெரிய உணவக சங்கங்களும் இணைந்து இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்துவதாக பிரஸ்மா தலைவர் டாக்டர் ஹாஜி ஜவஹர் அலி தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட இரு உணவக உரிமையாளர்கள் சங்கத்திற்கும் கிட்டத்தட்ட 25,000 அந்நிய தொழிலாளர்கள் தேவைப்படுகின்றனர். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் அரசாங்கத்திற்கு சில முக்கியமான கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்துள்ளனர். வரும் சீன புத்தாண்டு விழா காலத்தில் நாட்டின் முக்கிய நெடுஞ்சாலைகளை நாள்தோறும் 26 லட்சம் வாகனங்கள் பயன்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இம்மாதம் 29ஆம் தேதி கொண்டாடப்படும் சீன புத்தாண்டை முன்னிட்டு தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து நாட்டின் வடக்கு, கிழக்கு, தெற்கு பகுதிகளை நோக்கி முக்கிய நெடுஞ்சாலைகளில் செல்லும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்று நெடுஞ்சாலை வாரியம் கணித்துள்ளது. தலைநகர் புகிட் பின்தாங்கில் நேற்று இரவு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் மொத்தம் 176 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டனர். நாட்டில் காலாவதியான தேதியை விட அதிக நாட்கள் தங்கியதற்காகவும் செல்லுபடியாகும் பயண ஆவணங்கள் இல்லாததற்காகவும் அவர்கள் விசாரிக்கப்பட்டதாக கோலாலம்பூர் குடிநுழைவு துறை இயக்குனர் வான் சௌபி வான் யூசுப் தெரிவித்தார். பிரபலமான சுற்றுலா தலத்தில் இந்நடவடிக்கை நேற்று இரவு 7:15 மணியளவில் தொடங்கி பொதுமக்களிடமிருந்து புகார்களை பெற்ற பின்னர் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலைய சரக்கு மையத்திலிருந்து செயல்படும் ஒரு பெரிய வேப் கடத்தல் கும்பலை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC முறியடித்துள்ளது. புலனாய்வாளர்கள் 3 மாதங்களாக சம்பந்தப்பட்டவர்களை கண்காணித்து நேற்று மாலை அவர்களை கைது செய்ததாக MACC தெரிவித்துள்ளது. ஓப்ஸ் ஏர்வேஸ் என அழைக்கப்படும் இந்த நடவடிக்கையின் போது KLIA மற்றும் கோலாலம்பூர் முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட தனித்தனி சோதனைகளில் MACC 6 சுங்க அதிகாரிகளையும் 6 நிறுவன இயக்குநர்கள் உட்பட 8 பேரையும் கைது செய்துள்ளது. ஆணையம் 2,50,000 வெள்ளி ரொக்கத்தையும், கடிகாரங்கள், நகைகள், கைப்பைகள், டெஸ்க்டாப் கணினிகள் மற்றும் கடத்தல் நடவடிக்கைகளுடன் தொடர்புடையதாக நம்பப்படும் 2 லாரிகள் உள்ளிட்ட ஆடம்பர பொருட்களையும் பறிமுதல் செய்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.